என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். எந்த குறையுமே இல்லாமல் படைத்த இறைவனின் பாதங்களுக்கு எனது இறை வணக்கம். இங்குள்ள சான்றோருக்கு எனது குரு வணக்கம். என்னை உற்சாகப்படுத்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கூறி, நான் நன்றி வணக்கம் என்று கூறும் வரை பொறுத்திருந்து எனது உரையை கேட்குமாறு பணிவான வணக்கத்துடன் எனது உரையை தொடங்குகிறேன். எனக்கு பிடித்த வாழ்க்கை: தூங்க ஒரு இடம், வாழ ஒரு குடும்பம், தாங்க சில உறவுகள், உண்மையான நட்பு, நல்லதொரு வேலை, பிணி இல்லாத வாழ்க்கை, யாருக்கும் எது கொடுக்க முடியாவிட்டாலும் கெடுக்காத குணம், படைத்த இறைவன் மேல் பக்தி, இயற்கை மேல் காதல், எது கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம், எதிலும் மகிழ்ச்சி. இதுவே எனக்கு பிடித்த வாழ்க்கை. சந்தோஷமான இடத்தில் வாழ வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை. இருக்கும் இடத்தை சந்தோஷமாக மாற்றி வாழ்பவன் நான். கண்டதை தின்று நோயுடன் வாழ்வதை விட நல்லதை உண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனது வாழ்க்கையின் லட்சியமே பிறரின் செல்வத்தை எடுப்பவனாக அல்ல, அனைவருக்கும் கொடுப்பவனாக வாழ வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பவனாக அல்ல, மற்றவர்களின் துயரத்தை துடைப்பவனாக வாழ வேண்டும் என்பதே. இக்காலத்தில் பணம் படைத்தவன் தலைவனாகிவிட்டான், அவனது சொல் வேதமாகிவிட்டது. நல்லவன் மதிப்பிழந்து விட்டான், வாழ தெரியாதவன் என்ற பட்டமும் பெற்றுவிட்டான். இன்றைய இளைஞர்களுக்கு எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்பதே குழப்பமாகிவிட்டது. இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையில் பசி இல்லை, பஞ்சமில்லை, வசதிகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் பாதை மாறி போதை ஏறி காதலில் விழுந்து புகைவிட்டு கொண்டாடும் நிலை வந்துவிட்டது. எதுவுமே தவறில்லை என்றாகிவிட்டது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது என்னும் வழக்கம் போய் எப்படியும் வாழலாம் என்ற நிலை வந்துவிட்டது. அடுத்தது நெகிழி. விண்ணிலும் நெகிழி, மண்ணிலும் நெகிழி என்று அனைத்து இடங்களிலும் இது புகுந்து பூமியை குப்பை மேடாக சுடுகாடாக மாற்றிவிட்டது. நான் நெகிழி இல்லாத சுற்றுச்சூழலில் வாழ விரும்புகிறேன். உயிரை காக்க வேண்டிய மருத்துவம் வியாபாரமாகிவிட்டது. புது புது நோய்கள், புது புது மருந்துகள், புது புது மருத்துவமனைகள், பொங்கி வழியும் நோயாளிகள் என அனைத்திலிருந்தும் விலகி வாழ விரும்புகிறேன். எங்கேயும் ஊழல், எப்போதும் ஊழல் என்று குண்டூசி முதல் விடும் ராக்கெட் வரை அனைத்திலும் ஊழல் வந்துவிட்டது. நான் ஊழல் இல்லாத சமுதாயத்தில் வாழ விரும்புகிறேன். இன்றைய காலத்தின் பெற்றோர்கள் நிலத்தில் நீர் மட்டும் பாய்ச்சினால் போதும், செடிகள் நன்றாக வளரும் என்று நினைத்து விடுகிறார்கள். களை செடிகளை எடுத்தால்தான் நல்ல செடிகள் வளரும் என்பதை மறந்துவிட்டார்கள். ஒரு குழந்தை நல்லது செய்யும் போது ஊக்குவித்து, தீயவை செய்யும் போது தண்டித்து வளர்க்க வேண்டும். அடிப்பது தவறில்லை. மண்ணை அடித்தால்தான் நல்ல பானை கிடைக்கும். கல்லை செதுக்கினால்தான் நல்ல சிலை கிடைக்கும். மரத்தை இழைத்தால்தான் நல்ல பொருள் கிடைக்கும். தீயவையை ஒழித்தால்தான் நல்ல பண்புகளை உடைய பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் மனதில் கொள்ள வேண்டும். இவ்வுலகம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நான் வாழ, என்னுடன் எனது நட்பு வாழ, உறவு வாழ, உயிரும் வாழ, நல்லவர் கை ஓங்க, மகிழ்ச்சி பொங்கி, தீயவை ஒளிந்து, இருள் விலகி, மாதம் மாறி பொழிந்து, விவசாயம் செழித்து, நோய் நொடி இல்லா நீண்ட வாழ்வே எனக்கு பிடித்த வாழ்வே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.